வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ வந்து பார்க்க போகிறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரெயினில். அதாவது நம்ம வந்து கரண்ட் அவைலபிலிட்டி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா புக் ஆகுமா புக் ஆகாதா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திணறது உண்டு. அதனால் கரண்ட் அவைலபிலிட்டினா என்ன, இந்த கரண்ட் அவைலபிலிட்டி எப்போதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஒரு ட்ரெயினை சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம சர்ச் பண்ணுறோம். வேறு மற்ற நாள்லலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ட்ரெயின் போகிறோம், இன்றைக்கி தான் கிளம்பி போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து கரண்ட் அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிக்கெட் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படியே யோசித்தது உண்டா? ஓகே, யோசித்தது இல்லைன்னா இப்போ வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வந்து அந்த வீடியோ மூலமாக இதை வந்து டீட்டெயிலாக வந்து தீர்த்துருவோம், ஓகேவா? இப்போ வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து நாகர்கோயில், டூ ஸ்டேஷன் வந்து தாம்பரம் கொடுக்குறேன். நாகர்கோயிலேருந்து தாம்பரம் போகிற மாதிரி கொடுத்துட்டு டேட் இன்றைக்குள்ள டேட் இன்றைக்கி 6ஆம் தேதி தான். அதனால் 6ஆம் தேதி மார்ச் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது நிறைய ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயினை பார்க்கும்போது இந்த ஸ்லீப்பர் கோச்சில் கிளிக் பண்ணுறோம். இந்த ட்ரெயினோட டைம்னால் இன்றைக்கி நைட்டு 6:15, ஓகேவா? நைட்டு, ஓகேவா? சாயந்தரம் 6:15. இந்த ட்ரெயினோட டைம்னா காலைல 8:05. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நம்ம நாகர்கோயிலுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து சாயந்தரம் 5:27, ஓகேவா? சாயந்தரம் 5:27 PM, ஓகே. இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒவ்வொரு ட்ரெயின்லையும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ஸ் 33 இருக்குது. இந்த ட்ரெயினில் கிளிக் பண்ணுறேன். ஸ்லீப்பர் கோச்சை கரண்ட் அவைலபிலிட்டி 44ன்னு இருக்குது. அப்போ கரண்ட் இதில் மட்டும் வெயிட்டிங்ஸ் 33ன்னு இருக்குது, இதில் மட்டும் கரண்ட் அவைலபிலிட்டி 44 இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து கிளம்புது, எப்போ கிளம்புன்னு பார்க்கணும். இது இந்த ட்ரெயின் பார்ப்போம். இந்த ட்ரெயின் குருவாயூர்லேருந்து, அதாவது நைட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், நேற்று நைட்டு 11:15 PMக்கு கிளம்பிடுச்சு, ஓகேவா? நேற்று நைட்டு. அப்போது நேற்று நைட்டே கிளம்பிடுச்சு. அப்போ கரண்ட் அவைலபிலிட்டி கிளம்புன ட்ரெயினுக்கு தான் வரும் ஒன்று, ஓகேவா? கிளம்புன ட்ரெயினுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்களா, அதாவது ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா அதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ண எந்த ஒரு ட்ரெயினுக்கும் டிக்கெட் அவைலபிள் இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்ட் அவைலபிலிட்டி அப்படி சொல்லிட்டு போட்டு விட்ருவாங்க. அப்போது நீங்கள் வந்து கரண்ட் அவைலபிலிட்டி ஒரு ட்ரெயினில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா, எவ்வளோ நேரம் வரைக்கும் செக் பண்ணலான்னா, இப்போ வந்து 8:05க்கு நாகர்கோயில், இன்னைக்கு காலைல 8:05க்கு நாகர்கோயில் வரும். இப்போ மணி 6 மணி. அப்போது இந்த ட்ரெயின் நாகர்கோயில் வரது வரைக்கும் நல்லா பார்த்துக்கிடுங்க. நாகர்கோவில் வரது வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெயினில் இந்த காலைல 8 மணிக்கு நாகர்கோயில் வருதுன்னா நீங்கள் 7:55 வரைக்கும் இந்த கரண்ட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பி நீங்கள் ஏறக்கூடிய ஸ்டேஷனில் அது வர்றது வரைக்குமே நீங்கள் டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டேஷனை இது வந்து தாண்டி போயிடுச்சுன்னா இந்த கரண்ட் அவைலபிலிட்டி ஆப்ஷனை தூக்கிடுவாங்க. அதாவது இந்த ஸ்டேஷன்லேருந்து சர்ச் பண்ணும்போது ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு அப்படிங்கிற ஆப்ஷனில் தூக்கிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ட்ரெயின் வந்து நீங்கள் ஏறக்கூடிய ஸ்டேஷனுக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி புக் பண்ணலாம். அதே இதுதான் நான் வந்து இதை செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணி வந்து 6:54, 8:05 வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். 8:05னா 8 மணிக்கு இந்த ட்ரெயின் நாகர்கோயில் வரும். அப்போ 7:55 வரைக்குமே நான் வந்து செக் பண்ணி கரண்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பயணம் செஞ்சிடலாம். அப்போது எந்த ஒரு ட்ரெயினுமே அப்படி தான். அது வந்து உங்கள் ஸ்டேஷன், நீங்கள் ஏறக்கூடிய ஸ்டேஷனுக்கு வர்றது வரைக்குமே நீங்கள் வந்து டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இருந்துச்சுன்னா புக் பண்ணிடலாம். ஆனால் கரண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நாளைக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினுக்கு நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா? சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணால் கரண்ட் அவைலபிலிட்டி அப்படி சொல்லிட்டு ஷோ ஆகும், ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.